தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லி விதை 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு 5 பல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். வறுத்து வச்சோம்னா தான் வாசனையாக ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக போட்டு அரைச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. வறுத்து நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி இதோடு நான் 1.5 டீஸ்பூன் கொள்ளு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுபடட்டும். கொள்ளும் சேர்த்து நல்லா வறுத்தாச்சு. நல்ல மணமாக வரும். வறுபட்டுருச்சுன்னா நல்ல மணம் வரும். கொள்ளும் சேர்த்து நல்லா வறுத்தாச்சு. நல்ல மணம் வருது. இப்போ தூதுவளையில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இதை நான் பறிச்சுக்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி வதங்கணும். நம்ம சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். புளிக்கு பதிலாக நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துனோம்னா மருத்துவ குணம் குறையும். அதனால் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தூதுவளை நெஞ்சு சளியை போக்குறதுக்கு நல்ல மருந்து. நெஞ்சு சளி இருந்ததுன்னா நீங்களும் இதை இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு இப்படி சாப்பிட்டிங்கன்னா சளி சரியாயிடும். நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது இது தூதுவளை. புளி சேர்க்காமல் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ தான் இதில் இருக்கிற மருத்துவ குணம் அப்படியே இருக்கும். புளி சேர்த்தோம்னா மருத்துவ குணம் குறைஞ்சிரும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதோட ஒரு மிளகாய் வற்றலும் கிள்ளி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா இன்னொரு மிளகாய் வற்றல் கூட போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கோம். தட்டி வச்சுருக்கேன் தோலோடு சேர்த்தா தான் உங்களுக்கு அதில் இருக்கிற சத்து கிடைக்கும். பூண்டை நல்லா தோலோடவே கழுவிட்டு தட்டி சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்ச இந்த தூதுவளையை சேர்த்துக்கலாம். அதோட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் கொதிக்க விடணும். நான் கொள்ளு போட்டிருக்கோம். அதனால் கொதிக்க விட்டால் தான் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு.
இப்போ உப்பு சேர்த்துங்க, இதுக்கு தேவையான அளவு உப்பு. கொதிக்கட்டும். கொதிக்கிற சமயத்தில் ஒரு சின்ன தக்காளியை அரிஞ்சு அப்படியே மேலே போட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இறக்க போங்காட்டி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிக்கலாம். நம்ம இதை நம்ம வெறுமனேவும் குடிக்கலாம் டம்ளரில் ஊற்றி, இல்லைன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு ஊற்றியும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குலாம் சாப்பாட்டில் ஊற்றி ஊட்டலாம், ஏன்னா வெறுமனே குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் தூவிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் மிளகுத்தூள் தூவி குடிச்சிக்கலாம். உங்கள் பெரியவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.